ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி கேரட் வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் கேரட்டை 2 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய், 1 கப் மைதா, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஸ்மூத்தாக இப்போ அரைச்சது நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இப்போ இந்த அரைச்ச மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கருப்பு திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அண்ட் அது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ குழிப்பணியார கல் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹோல்லையும் எண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா மாவில் ஒரு குழிலையும் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடிப்பக்கம் வந்ததுக்கப்புறமா ஒன்றுத்தையாக மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வைங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் பணியாரம். உங்களுக்கு சடனாக ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.